அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போது பதிவில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்ல போகிறேன். குழந்தை பிறக்காமல் தோஷத்தில் விழுந்துடும் இருப்பாங்க. என்னப்பா அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் வந்து குழந்தை பாக்கியமே கிடைக்காது அப்படின்லாம் சொல்லிட்டு மிரட்டுவாங்க, பயம்லாம் புத்துவாங்க. நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணிட்டு வாங்க, அந்த பரிகாரம் பண்ணிட்டு வாங்கன்னு. பரிகாரன்றது வேலை செய்யும். ஒரே நாளில் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே நாள்லாம் பரிகாரம்லாம் வேலை செய்யாது. நம்மளோட மனசு திருப்தி தான். அதை பண்ணிட்டு வரும்போதே சண்டை சச்சரவுலாம் அதிகமாக இருக்கும். நிறைய பேரை பாருங்கள், பரிகாரம் பண்ணிட்டு வந்தோடனே போகும்போதே சந்தோஷமாக போவாங்க. அங்கே டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே போதும் ஆகிடும். பரிகாரம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது லாங்காலாம் சொல்லுவாங்க பரிகாரம். பக்கத்துலலாம் பரிகாரம் பண்ணால் சரி வராதா? அவங்கவுங்க எண்ணம் பொறுத்து, பார்க்குறவங்களோட பொறுத்து. அது மற்றவங்கள வந்து நம்ம குறை சொல்ல, நம்ம போகும்போதே ஒரு ஒரு நல்ல வைப்ரேஷனில் போனால் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு நாள் பண்ணால் அது கட்டுலாம் உடையாது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த மந்திரத்தை வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த மந்திரத்தை வந்து யார் கரு தருகிலையோ, தோஷம் இருக்கோ, கருவில் வந்து நீர் கட்டி, இதெல்லாம் ஒரு தோஷம். இதுலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் பவர்ஃபுல்லான மந்திரத்தை நீங்கள் சொல்லி ஜபிச்சு பாருங்கள். உங்களுக்கு 48 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து புத்திர சம்பத்தெல்லாம் கடவுள் கொடுக்குறது. கடவுள் ஒரு தோஷத்தை கொடுத்துருப்பாங்க. மூதாதிரிகள் ஒரு தோஷம் கொடுத்துருவாங்க. கேட்டால் பித்ருல தோஷம்னு சொல்லுவாங்க. பித்ருல தோஷம்லாம் கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவு, நம்மளுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும்ல. இப்போது அந்த தாயார் வந்து குழந்தைய வந்து சுமக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜாதகம் இருக்கும். அவங்க மன கஷ்டம்லாம் பட்டிருப்பீங்களே. இப்போ யாருன்னா மாமியார் வீட்டில் வந்து எதனா ஒன்று நடந்துச்சுன்னா, பட் அவங்கள அபசகுணமான வார்த்தையில் வந்து சபிச்சுட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே சபிப்பீங்க. சமையல் செய்யும்போதே நீங்களே அழுவீங்க. அதெல்லாம் தோஷம். அப்போது இந்த குடும்பத்தில் நான் வாக்கப்பட்டேன் அப்படின்னு நினைக்கிற ஆணும் இருக்கிறாங்க, நினைக்கிற பெண்ணும் இருக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து குழந்தைய வந்து பாதிக்கும். குழந்தை சம்பத்தை வந்து கொடுக்காது. அதெல்லாம் கட்டில் வந்து விழும். இதெல்லாம் வந்து அனுபவ பாடம் தான். உண்மை போய் ஏற்றுக்கிறவங்களுக்கு ஏற்றுக்கோங்க, இல்லையான்றது விட்டுட்டு போங்க. ஏன்னா இந்த மந்திரத்தை சொல்லும்போது எல்லாம் தடையும் உடையும். இது வளர்ப்பிறை வேழக்கிழமை சிவபெருமானு கையில் போயிட்டு ஃபஸ்ட்டு 108 வாட்டி சொல்லிடணும் இந்த மந்திரத்தை. அதுக்கப்புறம் மனப்பாடமாக பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சிவபெருமானு கையில் பார்த்து படிங்க. ஒரு வில்வ இலையை கையில் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஒரு பேப்பர் விரிச்சிட்டு ஒரு மந்திரம் சொல்லி ஒரு வில்வ இலையை அங்கே போடுங்க. எங்கே போடணும்? சிவபெருமானுக்கு எதிர மாதிரி உக்காஞ்சினா அந்த மந்திரத்தை சொல்லிட்டேனே ஒரு இலையை போடுங்க 108 வாட்டி. சொல்லி முடித்ததுக்கப்புறமா அதை எடுத்துன்னு போயிட்டு ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கையில் போய் கொடுத்துட்டு வந்துடணும். எத்தனை மணிக்கு பண்ணணும்? இது சாயந்தரமாக பண்ணுங்கள். வளர்ப்பிறை வேழக்கிழமை, வளர்ப்பிறை திங்கக்கிழமையா, இந்த மாதிரி டைமிங்கை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். இது உங்கள் வீட்டில் ரெகுலராக பண்ணலாம். உங்கள் வீட்டில் ரெகுலராக பண்ணுங்கள். 48 நாள் பண்ணுங்கள். சிவபெருமான் திருவண்ணாமலை ஃபோட்டோவை வாங்கிக்கோங்க. உண்ணாமலை அம்மையோட சேர்த்து வாங்கிட்டு அந்த படத்துக்கு முன்னாடி பூஜை பண்ணிக்கினே வாங்க. பூஜை பண்ணிக்கினே வந்துட்டு அந்த வில்வ இலையை எடுக்காதீங்க. இது நீங்கள் காத்தால் பண்ணணுன்னா காத்தால் பண்ணுங்கள், பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்கள். சாயந்தரம் தான் என்னால் முடியும்னா சாயந்தரம் பண்ணணும். இதில் முக்கியம் என்னடானா சுத்தபத்தமாக இருக்கணும். குழந்தை பாக்கியம் வேணும்னா சுத்தபத்தமாக இருந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு குழந்தை பாக்கியம் கன்ஃபார்மாக கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.